உடனே நெகட்டிவாக மாறினது ஆள். நான் வெளியே இருக்கும்போது ஃபியூச்சர் பிளான்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று எபிசோடு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விஜே பார்வதி கமருதீனை தான் எல்லாருமே செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் அநியாயத்துக்கு நிறைய ஓட்டு வந்ததுங்க. விஜே பார்வதிக்கு எப்படி அவ்வளோ ஓட்டு வந்ததுன்னு எனக்கு இன்னமும் புரிய மாட்டேங்குது. ஏன்னா வீக்காக யார் பர்ஃபார்ம் பண்ணாங்களோ அவங்கள செலக்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. விஜே பார்வதி தான் இந்த வாரம் முழுக்கவே தெரிஞ்சாங்க. அவங்கள போய் வீக்குன்னு எல்லாருமே செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த செலெக்ஷனே தப்பாக பண்ணுறாங்க. விஜே பார்வதி பிரச்சனை பண்ணுறாங்கன்ற காரணத்தெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் இங்கே காரணமாக சொல்லவே கூடாது. அவங்க சரியா விளையாடலன்றதை தான் காரணமாக சொல்லி செலக்ட் பண்ணோம். அந்த செலெக்ஷனே முதல்ல தப்பாக இருக்கு. சரி, விஜே பார்வதி கமருதீன் படுத்துட்டு இருக்காங்கல்ல, நைட்டு நேரம் அரோரா வெளியே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே இவங்க 3 பேர் பேசிக்கும் போது கொஞ்சம் டபுள் மீனிங்ல பேசியிருப்பாங்க. நீங்க அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்தது. இவங்க 2 பேருமே கமருதீன் கிட்ட பேசும்போது நைட்டு பகலுன்ற மாதிரிலாம் டபுள் மீனிங்ல நிறைய பேசியிருப்பாரு. இவங்க 2 பேருமே சிரிச்சுக்கிட்டே இவர்கிட்ட பேசிட்டு இருந்திருப்பாங்க. ஏறக்குறைய அரோரா இந்த இடத்துக்கு அது ரிலேட்டடாக தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. வந்தோடனே 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றீங்கன்ற மாதிரி கேட்குறாங்க. அதை சாதாரணமாக கேட்கல, கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே கேட்குறாங்க. கமருதீனுக்கு தெளிவாக புரிஞ்சிருது. அதுக்கு கமருதீன் இருக்கார்ல, ஃபியூச்சரை பத்தி டிஸ்கஸ் பண்றோம், ஃபியூச்சரை பத்தி பேசிட்டு இருக்கோன்ற மாதிரி இவரும் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. அது பார்வதிக்கு நல்லா புரியுது. பார்வதியும் சிரிக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் இவங்க 3 பேருக்குமே நம்ம டபுள் மீனிங்ல தான் எல்லாத்தையும் பேசுறோன்றது தெரியுது. அதை ஜாலியா பேசுறோன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜில் அரோரா இருக்காங்கல்ல, என்ன தூங்கலியான்ற மாதிரி கேட்குறாங்க. பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு இப்பயே கண்ணை கட்டுது, ஆனா இன்னும் டைம் ஆகல. அதாவது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே தூங்கணும்னு சொல்லுவார்ல பிக் பாஸ், அந்த டைம் ஆகல, அதனால தான் நான் கஷ்டப்பட்டு தாக்கு பிடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப அரோரா தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு நான் வேணா ஒரு ஐடியா தரவான்ற மாதிரி சிரிக்கிறாங்க. அதாவது தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு நீங்க 2 பேர் கொஞ்சம் நெருக்கமா இருக்கலாம் இல்லன்றதை தான் அவங்க சொல்ல வராங்க. ஆனா அதை டைரக்டா சொல்லாம ஒரு மாதிரி மழுப்பிடுறாங்க. அதாவது தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு நான் வேணா ஒரு ஐடியா சொல்லவான்ற மாதிரி ரொம்ப நேரம் கேப் விடுறாங்க. இவங்க 2 பேருமே அதை கேட்டு சிரிக்கிறாங்க. அரோரா என்ன சொல்ல வராங்கன்னு தெரிஞ்சுதான் இவங்க சிரிக்கிறாங்க. ஆனா அரோரா இருக்காங்கல்ல, உடனே மாத்திடுறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, 100ல இருந்து 1 வரைக்கும் பின்வழியா எண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சொல்லிட்டு ஐயோ அது தூங்குறதுக்கு பண்றது, சாரி தூங்குறதுக்கு பண்றது, முழிச்சிருக்கிறதுக்கு அது பண்ணக்கூடாது, வேற பண்ணணும், கையை வச்சு நல்லா கிளாப் தட்டுங்க, தூக்கம் வராதுன்னு சொல்றாங்க. அதாவது தூக்கம் வராம இருக்கிறதுக்கு இவங்க மைண்டுக்குள்ள எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. டக்குன்னு ஒரு அவசரத்தில் அதனால தான் 100ல இருந்து 1 வரைக்கும் பின்னாடி எண்ணுங்கன்னு சொல்றாங்க. இவங்க சும்மா டபுள் மீனிங்காக தான் அப்படி கேட்டாங்க. ஆனா டபுள் மீனிங்காக கேட்டோம், அது தெரிஞ்சிடக்கூடாது, ஏதாவது காரணத்தை சொல்லணுன்றதுக்காக கிளாப் தட்டுங்க, தூக்கம் வராம இருக்கும்ன்ற மாதிரிலாம் சமாளிக்கிறாங்க. 3 பேருமே இந்த மாதிரி தாங்க பேசுறாங்க. அதாவது டபுள் மீனிங்ல தான் ஃபுல்லா பேசுறாங்க. மாத்தி மாத்தி சிரிச்சுக்கிறாங்க. நீங்க இதை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இவங்க பேசுறதுக்கு அவங்க சிரிக்கிறாங்க, அவங்க பேசுறதுக்கு இவங்க சிரிக்கிறாங்க. இந்த மாதிரி தான் ஃபுல்லா போயிட்டு இருந்தது. அரோரா என்ன சொல்றாங்கன்னா, நானும் ஆதிரையும் இருந்த டைம்ல நான் ஃபுல்லாவே ஜெயிலில் படுக்க தான் செஞ்சேன். அதாவது ஜெயிலில் பொறுத்த வரைக்கும் டைம்லாம் கணக்கு கிடையாது, பிக் பாஸ் டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியா என்னன்னு தெரியல. அதாவது ஜெயிலுக்கு போனா மட்டும் இந்த டைம்லலாம் தூங்கக்கூடாதுன்ற ரூல்ஸ்லாம் செல்லாது போல, அதை பத்தி தான் சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இவங்களும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அரோரா வினோத் மட்டும் தான் வெளியே ஜெயிலில் இவங்க கிட்ட பேசுறாங்க, மற்ற யாருமே பேசல.